ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிஎஸ் ரேங்கர் மேட்ச் தான் விளாட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் ஸ்கில்லாம் வச்சுட்டு போவோம். இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸும் நாங்கள் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி தான் போட போகிறோம். ஆக்சுவலாக ஆமாம், சிஎஸ் ரேங்கருக்கு நீங்கள் எது எடுத்துகிட்டு போகலான்னா சாண்டோனியாவே ஒரு நல்ல கேரக்டர் தான். பட்டு என்னடா ஆட்டிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்ற, சாண்டோனியா கேரக்டர் நல்ல கேரக்டர் தான். பட் வந்துட்டு நான் பேசிவ் ஸ்கில் வந்துட்டு வேறு எது சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஷார்ட் ரேஞ்சில் நின்று நீங்கள் அடிச்சிட்ருக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 பேர்கிட்ட வந்தாங்கன்னா உங்களுக்கு ஜெய் கேரக்டர் யூஸ் ஆகும். ஒரு நிமிஷம் நான் முன்னே வண்டி இந்த மாதிரி டைமிங்கில் தான் வருவாங்க. சொன்னது இதுடா. ஓ எடிட்ரு இதெல்லாம் கட் பண்ணிடுறியா? சரி, சாண்டோனியோ கேரக்டரே வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல கேரக்டர் தான். நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் லாங் ரேஞ்சில்னு சொல்லிட்டு வரிசையாக வரவங்களை அடிக்கணும்னா ஜெய் மைக்ரோசிப் எடுத்துகிட்டு வாங்க. மைக்ரோ சிப் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் இந்த அமௌண்ட்டை போட்டு காமிங்க. பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏன்னா அம்மா நேரம் பார்த்துக்கிட்டு ஓவரா பார்த்துக்கிட்டு செருப்புலேயே போடுங்க, இந்த மாதிரி சேர்த்து போட்டு காமிங்க. அப்புறம் வந்துட்டு நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடு. வேறு ஏதாவது கேரக்டர் இல்லை வேறு ஏதாவது கேரக்டர் ரேங்கடா? ஆமாம், அதாவது எல்லா கேம் பிளேக்கும் ஒரே கேரக்டர் வச்சு விளாட்ற என்னைய போய் கேட்குற பார்த்தியா நீ? பெஸ்ட்டு இரு, எதுக்கும் நான் சொல்கிறேன். இது அதாவது நான் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா அவனோட இதை நீங்கள் பார்க்க முடியாது. நில்லுங்க, நான் எடுத்துக்காட்டு. இரு எங்கே இந்தா இருக்கு. சொல்லு. அதாவது என்னோடது பார்த்தீங்கன்னா நான் எல்லா கேமுக்கும் எல்லா கேம் பிளேக்கும் இதுதான் வைப்பேன். அதாவது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஊக்காங்கு, அப்புறம் ஜோட்டோ, அப்புறம் கெல்லினா அப்கிரேடட் கெல்லி. அதாவது அந்த எல்லாத்துலேயும் அப்கிரேடட் தான்டா வரும். சரி, இல்லை கன்னத்தில் 2 போர்டு ஓட்டிருப்பானுங்க. இந்த பேச்செல்லாம் பேசாது. சரி விடு, ரொம்ப பேசுகிறான். அப்புறம் மொட்டையன், அதாவது நம்ம ரஃபேலு, அவன் தான் நிற்கிறான் இங்கே. கட்டான வச்சுருக்கனால தெரில உங்களுக்கு. அப்புறம் பீஸ்ட் அண்ட் பெட்டு, அதாவது கொரிலா நம்ம நம்ம ஏஸ்கிங்கு, அவன் வந்து அவனை தான் பெட்டா வச்சிருக்கேன். சரி விடு, குண்டை அபிஷேக் அவனை வச்சிருக்கேன். அவன் எதுக்கு பண்ணி ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. பெட்டர் உங்கள் டீம்மேட் வந்துட்டு வேறு ஏதாவது லோட் அவுட் எடுத்துகிட்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. மச்சான் அந்த ஹேமர் எடுத்துகிட்டு வாடா. எதுக்கு? ஏன் நான் இந்த லோட் அவுட் வச்சுக்கோங்களா? அப்புறம் நீ ஹேமர் எடுத்துட்டு வா. நானே எடுத்துருவேன். சரி டே, நானே வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரே லோட் அவுட் வச்சுருந்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, அதுதான். ஐயோ எடிட்டர், அந்த இடத்துல அதை போட்டுறியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? எடிட்டரே இன்ட்ரோவை போடுப்பா. ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேட்ச்சில் வந்துட்டு நம்ம டேப்பு ட்ராகனு ரெண்டுமே கலந்து ஆட போகிறோம். ஏன் அல்டிபுடி கூட பண்ணுவோம். நமக்கு சேலஞ்சஸ் மேட்ச்லாம் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேலஞ்ச் பண்ணி போடலாம். ஐயோ பேசி நானும் கண் எடுக்க மறந்துட்டேன். லாஸ்ட் டைமிங்கில் தான் எடுத்திருக்கேன். ஓகே கைஸ், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. லெஃப்ட் சைடு ஒருத்தர் ஓடுறான். அந்த ரேஞ்சில் இருந்துட்டு ஹெட்டு தான் அடிக்க முடியல. ஓகே, ட்ராகன் ஃப்ளாஷ் கச்சிச்சு, சோழியை முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், ஏதோ நம்மளால் முடிந்தது. எவ்வளோ டேமேஜ்? 61 டேமேஜ். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே ஓகே ஓகே, நமக்கு ஒரு ஹிந்தி பாய் வந்துட்டு ரிவே போடுறாரு. கண்ணமாவே காப்பாற்றணும் போல. என்ன கண்ணமா காப்பாற்று? இதெல்லாம் நியாயமே இல்லை. சரி விடுங்க, எப்பவுமே நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்துட்டு சாமிக்கு விட்டுருவோம். அண்ணே வாத்தியார் மாதிரி 3 அடி வாங்கின பிறகு திருப்பி ஆமலா என்னடா புதுசாக ஒரு வேடு வேறு அது சரி. ஓகே கைஸ், இந்த ரவுண்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் டெசர்ட் ஈகிள் மட்டும்தான் எடுத்திருக்கேன்.
நவீன் வந்துட்டு டேய் நின்று தோலடா ஒரு இடத்துல. என்னடா எடுத்திருக்க? M17 M1917 எடுத்திருக்கான். ஆ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 1917 டேப்பு விழல. நாஸ்தி கேம்பர் காட்டு கேம்பர் கழுதுறா. ஐயோ ரைட் ஆளவுறோம் எல்லாரும் இந்த பக்கம் வந்து ஐயோ அவனும் டெசர்ட்ல போட்டாங்க. டேய் வாடா டேய் வாடா வந்துடுறா வந்து. நம்ம தலைவர் தனியாலாம் நின்று அடிப்பாரா பார்ப்போம். அடிச்சாரு. எக்ஸமேட்டு நோ நான் ஒன்றும் உங்களை மாதிரி பேப்பரில் அப்படின்னா. சரி அவங்க 2 பேரும் எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ஹிந்தி பாய்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளோட ஸ்குவாடுக்கு சாவே கிடையாது. ஹிந்தி பாய்ஸ் ஆமாம். தான் போயிடுச்சு போயிரு ஒன்று. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப். ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல 13 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவீங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாகவே ரீச் ஆயிடுவோம். இன்னும் நிறையா தொடர்ந்து வீடியோஸ் வரும். மேபி சொல்ல முடியாது, இன்னும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வரதை பொறுத்து நாங்கள் கம்ப்யூட்டர் பிசியில் விளையாடுற கேம்ஸும் போடலாம். அது உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அது என்னமோ சொல்லுவோம் அந்த மறந்துட்டேன் நடா. இது அதாவது என்ன நான் சொல்கிறது அதாவது ஐயோ என்னமோ சொல்லந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு இது மாதிரி 1v1 போடுறது இல்லை 2v1 எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். 6v1 கூட போடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். தோத்தாலும் மேட்சை போடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னதான் ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவோம், அது வந்து கன்ஃபார்மாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் மறந்து போகுது. தற்கொலையாக இருக்கும்டா நான் உண்மையாகவே லூசு தான் போல. சி முடியலடா போங்க. அதாவது அதே மாதிரி நிறைய கேம்ஸும் இருக்குது ஃபோனில் விளாட்றது. மல்டிப்ளேயர் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, ரோப்ளாக்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் அதையும் விளாண்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதையும் ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணுறோம். ரோப்ளாக்ஸில் 99 ஃபாரஸ்ட் இருக்குது. அது ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கைஸ். அது வந்துட்டு நான் எடிட் பண்ணல, சும்மா ஒரு டெமோ வீடியோவாக போட்டிருப்பேன். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. பாருங்க ஹெட்ஷாட்டே விழ மாட்டேங்குது. எனிமி நாக்கா நீ நாக்கா? எங்க ஈ 2 பேர் நாக்கு அடிச்சாச்சு. நாஸ்தி நம்ம ஹிந்தி பாய்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ண. அவன்லேயே ஒருத்தன் தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், லாஸ்ட்டு வீடியோக்கு வந்துட்டு பெருசாக வியூஸ் எதுவும் போகல. அதில் என்னென்ன மைனஸ் இருக்குதுன்னு நீங்கள் மென்ஷனும் பண்ணல. ஐ திங்க் ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச விதம் வரைக்கும் நாங்கள் வாய்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்துட்டு சொதப்பியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு சில இடத்துல வாய்ஸ் கேட்டிருக்காது. அதனால தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது மைனஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நாங்கள் சால்வ் பண்ணிடுறோம். மெயினாக ஹேட்டர்ஸ் மக்களே, ஹேட்டர்ஸ் மக்களே, இங்கே தான் ரொம்ப முக்கியம். தம்பி அந்த 3 அம்பு எடுத்து அந்த கத்தி எடுத்து ஒரு கத்தி அவன் கணவாயில் சொல்லுறது முடியாது. என்ன தனி ஒரு ஆளாக நமது சுமன் vlog அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார். யாருனே தெரியாது, இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கோம். வேண்டாம், 3வது லெவல் பெஸ்ட்டு மட்டும் தாண்டா வச்சுருக்கான். அடிச்சிருவான்டா. டேய் இல்லை புரியல எனக்கு ப்ரோ. திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. போயிரு நெக்ஸ்ட் ரவுண்டில் நம்மளோட திறமையை காட்டலன்னா அடுத்து காட்டவே முடியாது. இந்த பொம்மாட்டுங்களா இல்லை என்னடா நான் 0 கில்ல இருக்கேன். நீ மட்டுமா? ஆமாம், நீ மட்டும் தான் 0 கில்ல இருக்க. தெரியுது, நீ மூடு.
நான் ஒரு கில் எப்போ எடுத்தேன்னு எனக்கும் தெரியல. இல்லையா வந்துட்டானுங்கடா, இங்கே தான்டா இருக்காங்க. அழுத்து இங்கே வாங்கடா, இங்கே வாங்கடா, ஒரு அடி அடிச்சா. சரி ரிவே போட்டு விட்டாச்சு, வந்துட்டேன். அப்படியே உள்ள அடிச்சிட்டான்டா. என்னடா ஒரு அடி நான் லாஸ்ட் அடிச்சிட்டேன். சரி வடப்புறாடியே திரும்ப மாட்டீங்களா? ஓகே நம்ம பையன் கீழே இறங்கி அவருக்கு ரிவே பண்ணி ப்ரோ அப்படியே கீழே உடைக்கணும்ல, ஃபுல்லாக லாக் ஆகிட்டு முன்னாடி இறங்குவான்னு நினைக்கிறேன். அதை கெட்டியாக புரி நம்மளால் கொளுத்திட்டு இருந்தான், அந்த முக்கில் இருந்தான், அடிச்சிட்டான். இன்னும் எத்தனை பேர் இருக்கோம்? 2 பேர் இருக்கானுங்க, நீ ஒரு ஆள் தான் இருக்கு. நான் ஒரு ஆள் தான் இருக்கேண்ணா. போவேண்டா, அங்கே பேர் அங்கே பேர் இங்கே தான் உட்காந்துருக்கான். அடுறான் பின்னாடி. ஓகே ஏதோ அதிசயமாக வந்துட்டு அடிச்சிட்டேன். மாறி மாறி சாண்டினோ. இதனால தான் நான் அவங்கள்ட்ட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் சாண்டோனியோ யூஸ் ஆகும்னு. அவன் அந்த சைட் போட்டானா சாண்டோனியோ. ஆனால் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, ஊக்காங்க வச்சுட்டே நான் வந்துட்டு ஸ்கில் யூஸ் பண்ண மறந்துருக்கேன். ஓகே கைஸ், நமக்கு வந்து க்ரோஸா கிடச்சிருக்கு. வந்துட்டு க்ரோஸால் எப்படி ஹெட் அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. அடிக்கலைன்னா விட்டுருங்க. இங்கே வந்து என்னை பாரு. சொல்லு நீ பாரு. அவன் அப்படி தான் ஏதாவது உழப்பல் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் வாங்க நமக்கு நம்புவோம். அவன் என்ன படம் தான் எனக்கு தெரியும். ஒரு ஸ்லீப்பர் செல் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் கைஸ். அவன் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இல்லை வெளியே ஒருத்தன் இருக்கான். என்னடா வரிசையாக வரீங்க, ஒருத்தன் வாங்கடா. ஒரு ஹெட் வாங்கிட்டு போயிட்டாங்க கைஸ். இல்லைங்க இப்போ பாருங்கள். ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே ஒருத்தனாக்கு சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க அடிக்கலாம்ல. ரோசா நமக்கு கை கொடுக்கும்னு நினச்சேன், கொடுத்துச்சு. எனக்கு கை கொடுக்கல எதுவுமே, கைக்கு பதில் வேற ஏதாவது கொடுத்துச்சு. ஓ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, பெரிய நேரம் போகலாம் கொடுத்துருச்சு. நீ எது தப்பாக எடுத்துக்காதீங்க கைஸ். அவன் நேந்திர பழத்தை தான் சொன்னான். எவன்டா இங்கே மல்லாக்க பார்த்துட்டு இருக்கான் தர்பூரி. ஓகே இவன் சோறு தின்னாம சுற்றிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் அண்ணேம்மா. அதாவது இவனுங்கெல்லாம் டம்மி டியூட்ஸ். அதாவது நம்ம கூட வந்திருக்க 3 பேர் டோட்டல் வாங்கி செருப்பிலே போடுவோம். ஏன் சொல்கிறேன்னா இவனுங்கெல்லாம் டம்மி பீஸுங்க, கில் அடித்து போய் அடிக்கிறானுங்க. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. அதாவது இவர் வந்துட்டு கில்லே அடிக்கல, இவர் இப்போ பூயா அடிக்க போகிறாராம். படை பலம் செருப்பு. அப்புறம் என்ன நொன்னிக்கு டம்மி பீஸுங்க. அந்த டம்மி பீஸுங்களை வச்சு ஜெயிக்கிறேன்னா நான் எவ்வளோ பெரிய செருப்பு செருப்பாக போடாதனால தானே இப்படிலாம் பேசுகிறேன். அவன் விடுங்க சாப்பிட்டு தான் கண்டுக்காதீங்க. சரிடா மூடிட்டீங்கன்னு இல்லை வரேன். ஹெல்மெட்டை தூக்குனா சும்மா ஓ அடி வெளியே வாடா. உட்பேக்கர் வச்சு அடிக்கிறான்டா. இங்கே வாடா. எடுத்துட்டான் வந்து கவலைப்படாது. நடப்பு தாரம் எக்ஸன் லைட் எடுத்துட்டான். அவன் பாட்டுக்கு தலைமை உட்பேக்கர்லாம் ஒன் டாப் போகிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம 2க்கு 3ன்ற நிலைமையில போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்லேயே இப்படி ஆடி இருக்கலாம். ஏன்டா இப்போ வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் பிடிக்கப்பட்ட மாதிரியே ஆடிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். அப்படி ஒரு கில்லு என் டேமேஜை போடுறான். என் டேமேஜை போடுறான். டேமேஜுக்கும் கில்லுக்கும் சம்மந்த வேலை சுற்றிட்டு இருக்கான். நானே இப்போ தான் கவனிக்கிறேன். ஒன் மோர் திங் என்னன்னா, சிஎஸ் ரேங்கில் வந்துட்டு நீங்கள் எங்களை மாதிரி ஜாலாக போனீங்கன்னா ஃப்ரெண்டோடையே சுற்றுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். போன மேட்ச் அப்படி இருந்தனால தான் ஜெயித்தோம். ஏன்டா பேக்கோட சுற்றிருந்தா இல்லை ஃப்ரெண்டோட சுற்றுங்க. ஓ அப்படி சுற்றி இப்படி வரேங்க. இல்லையே கரெக்டாக தான் போனேன். என்ஜாப்ல தூக்கி அவனோட மண்டையிலேயே வீசுறேன். வேற எங்கே வீசு. ஓகே ஒருத்தனாக்கு இல்லை மாட்டிது. எவன்டா அது?
ஹெட்டு எங்கடா இருக்கான்? அங்கே மேலே முன்னாடி. எனக்கு பயங்கரமாக லேக் அடிக்குது கைஸ். நான் ஃபஸ்ட்டு கொடுக்குது. அப்புறம் அது மேலே ஏறினா எது மேலே இருக்கான்? ஏன் அங்கே இருக்கான்டா, அந்த இருக்கான் பாடுறா. இங்கே பாரு, உட்பேக்கர் க்ளோவல் போடு. இதே பண்ணு, அவ்வளோதான். நல்லா அடி வாங்கினான்டா எங்க. நானும் ஒரு ஹெட் வச்சேன்டா. அந்த மெடிட் போடுறான் பை. ஏறி விட்டுறாத. நான் நெல் போட்டு விட்றேன். 31 வாங்கியிருக்கான். மெடிக்கிட்டு இல்லைடா, வடப்புடா. ஓகே அசிஸ்ட். ஓகே ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த மேட்ச் நல்லா தான் போயிட்டுருக்கு. பின்னாடி ஒருத்தருக்கான். கோல் இல்லைடா, வடப்புடா. நம்மால் பார்த்து அப்படி வெற்றிகரமாக இந்த மேட்ச் வந்து நம்ம ஜூலி ஆடிட்டோம். ஓகே தரங்காட்டியாச்சு. கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். லவ் யூ ஆல். பை பாய், டாடா, லவ் யூ. என்னடா உமா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.